மத்தியில் இருந்த காங்கிரஸும் மாநிலத்தில் இருந்த திமுக நினைச்சிருந்தா முள்ளிவாய்க்கால் படுகொலையை நிறுத்திருக்க முடியுமா முடியாது? கட்டாயம் முடியும். காரணம், மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் என்று இருந்த நேரத்தில் தன் மொழி இன மக்கள் பாகிஸ்தான் இராணுவத்தால் கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்த சித்தார்த்த ரங்கரே இந்திரா காந்திக்கு ஒரு குரல் விடுத்தார். உங்களுடைய இராணுவத்தை அனுப்பீர்களா அல்லது என்னுடைய காவல்துறை அனுப்பி நான் என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மொழியினம் சார்ந்த மக்களுக்கு தனி நாடு பெற்று தரட்டுமா என்ற ஒரு சொல்லாடலை வைத்தார். அந்த சொல்லாடல் தான் முக்திவாகி என்ற பெயரிலே அன்றைக்கு இந்திய இராணுவம் கிழக்கு வங்கத்தில் நுழைந்து இன்றைக்கி பங்களாதேஷாக ஒரு தனி நாடாக அது வளர்ந்திருக்கிறது. எனவே இங்கே ஆண்மை அல்லது ஆம்பளை என்று சொல்லிக்கொள்கின்ற, ஆண்மகனாக சொல்லிக்கொள்கின்ற இந்த திருட்டு திராவிடத்தினுடைய பல தலைகள் தமிழக மக்களுக்கென்று இவர்கள் இல்லை என்பதுதான் 100 விழுக்காடு உண்மை. அப்படி இருந்திருந்தால் 2009 மிகப்பெரிய கலவரம் தொடங்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை இங்கே நடத்தியிருக்க முடியும். எனவே இந்த மூன்று தலைமைகளும் அல்லது அதன் வழிவாக வந்திருக்கிற இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமை கூட அதற்கு ஏதுவாக இருக்காது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனவே மாநிலத்தால் முடியாது, முதல்வர் நினைத்தால் முடியாது என்பது திமுகவினுடைய வாதமாக இருக்கலாமே தவிர, கட்டாயமாக அன்றைக்கு கருணாநிதி நினைத்திருந்தால், அதுவும் கருணாநிதி நம்பித்தான் காங்கிரஸ் ஆட்சியே இருந்தது. கருணாநிதி நினைத்திருந்தால் நிச்சயமாக ஈழப்படுகொலைகளும் ஈழப் போராட்டமும் நிச்சயமாக இந்த பின்னடைவுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு 1 விழுக்காடு கூட இருந்திருக்காது.